கார்த்திகை தீபம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐஸ்வர்யா போய் நான் தான் ரியா, அந்த மெம்பர்ஷிப் கொடுன்னு கேட்குறாங்க. சுரேஷும் ஓ நீங்கள் தான் ரியாவா, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக திரும்பி கவத்தை எடுக்கிறாங்க. ஐஸ்வர்யா அங்கங்கே யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு அவங்க உஷாராக பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அசந்த நேரத்தில் கரெக்டாக ஐஸ்வர்யாவை கட்டி போட்டுறாங்க சுரேஷ். ரியா இந்த பக்கமாக நின்று பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஐயோ என்ன வீடியோகிராஃபர் இப்படி பண்ணிட்டானே, நாம ஒரு பிளானோட வந்தா அவன் ஒரு பிளான் பண்ணிட்டானேன்னு நினைக்கிறாங்க. ஐஸ்வர்யாவை கட்டி போட்டதும் துள்ளிக்கிட்டு கிடக்குறாங்க. டே என்ன விடுடா விடுடாங்கிறாங்க. சுரேஷும் ஐஸ்வர்யாவை அடி அடின்னு அடிக்கிறாங்க, குத்துறாங்க. ரியா பின்னாடி வந்து இவன் இப்படி பண்ணி போட்டானே நினச்சிக்கிட்டு பெரிய கட்டையை எடுத்து சுரேஷ் மண்டையில் ஓங்கி ஒரு தாக்கு தைக்கிறாங்க. சுரேஷ் மயங்கி விழுந்துடுறாங்க. ரியாவும் ஐஸ்வர்யாவும் தப்பிச்சிடுறாங்க. கார்த்தி அங்கேருந்து வந்து பார்க்குறாங்க. சுரேஷ் கீழே கிடக்கிறத பார்த்துட்டு ஏ தம்பி தம்பி எழுந்துடா அப்படின்னு சொல்லி எழுந்திருக்கிறாங்க. கரெக்டாக இன்ஸ்பெக்டரும் வந்துட்டாங்க. இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் எல்லாரும் வந்ததும் கான்ஸ்டபிள் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சுரேஷ் முகத்தில் தண்ணியை தெளித்து எழுப்பி விட்டு கோர வைக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. நடந்த விஷயங்கள் அத்தனையும் சொல்கிறாங்க. பின்னாடி வந்து கட்டையில் அடித்தது யாருன்னு தெரியல சார்ங்கிறாங்க சுரேஷ். அடிச்சது ரியா தானா, அப்போ நீங்கள் பிடிச்சது யாரு, அப்போ நீங்கள் பிடிச்சது தான் ரியானா, பின்னாடி வந்தது யாரு, அப்போ ரியாவுக்கு சப்போர்ட்டாக வேறு யாரோ இருக்காங்க சார், சீக்கிரமாக நாங்கள் கண்டுபிடிச்சிடுறோம், இருங்க நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர். அடுத்த நாள் காத்தால பொழுது விடிஞ்சதும் ரம்யா அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு தீபாவோட அத்தைக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கா, அதனால நான் தீபா வீட்டுக்கு போகிறேன்னு ரம்யா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வீடு தேடி வந்து நலம் விசாரிச்சுட்டு போனவங்க அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, நீ போய் பார்த்துட்டு வாமாங்கிறாங்க. அவங்களுக்கு ரிமோட் கருவி வச்சிருக்காங்க, அவங்க குடும்பமே எல்லாரும் மன கஷ்டத்தில் இருக்காங்க, இப்போ நான் போனால் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்குமல்லப்பாங்கிறாங்க. ரிமோட் கருவிங்கிறது கடைசி ட்ரீட்மெண்ட் ஆச்சு, அந்த கருவி வச்சு பொழைச்சவங்க ரொம்ப கம்மி தாங்கிறாங்க, அவங்கள கடவுள் தான் காப்பாற்றணுங்கிறாங்க. ஆமாப்பா, அவங்கள காப்பாத்துறதுக்கு நான் வெளிநாட்டு ட்ரீட்மெண்ட் கூட நான் ஏற்பாடு பண்ணுறதா இருக்கேன். வெளிநாட்டுலையும் எனக்கு நிறைய டாக்டர்ஸ் தெரியும், யூஎஸ்ல எனக்கு தெரிஞ்ச டாக்டர் நிறைய இருக்காங்க, தீபா கிட்ட இதை பற்றி நான் பேசணும்ப்பாங்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ வெளிநாட்டில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதும் ரொம்ப நல்ல விஷயம்தான், நீ பேசி பாருங்கிறாங்க. அப்படி ஒரு நல்ல விஷயத்துலையும் ஒரு சுயநலம் இருக்குங்கிறாங்க. எது சுயநலமா, என்னப்பா அப்படி சுயநலம்னு கேட்குறாங்க. இல்லை அபிராமி அம்மா குணமாகி வந்துட்டாங்கன்னா உனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அந்த சுயநலம் தாமாங்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் இப்படியெல்லாம் பேசக்கூடாது தான், இருந்தாலும் உன்னோட கல்யாணத்துக்காக இப்படியெல்லாம் எனக்கும் பேச தோணுதுங்கிறாங்க. அப்பா என்னோட கல்யாணம் சீக்கிரமாகவே நடக்கும், நீங்கள் ரெஸ்ட் எடுங்கப்பா, நான் போய் தீபாவை பார்த்துட்டு வரேன்னு ரம்யா கிளம்பி போகிறாங்க. தீபா கோயிலுக்கு வந்து எனக்கு என்ன ஆனாலும் சரி எங்கள் அத்தைக்காக நான் அந்த பரிகாரத்தை செய்யலாம்னு இருக்கேன், அம்மா தாயே இந்த பரிகாரம் மட்டும் நல்லபடியாக செய்யறதுக்கு நீ எனக்கு துணையாக இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. பரிகாரமும் நல்லபடியாக முடிஞ்சு எங்கள் அத்தையும் குணமாகி வந்துட்டாங்கன்னா நான் தீச்சட்டி எடுத்து இந்த கோயிலை சுற்றி வரேன்னு வேண்டிக்கிறாங்க. தீபா சாமி கும்பிட்டு வந்து சோகமாக உட்காந்துருக்காங்க. ஆஸ்பத்திரியில் காட்டி அழுததையும் அவங்க சொன்னதையும் நினச்சி பார்த்துக்கிட்டே சோகத்தில் உட்காந்துருக்காங்க. கரெக்டாக ரம்யாவும் வந்துட்டாங்க. ரம்யாவை பார்த்ததும் தீபா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் தீபா ஏன் இப்படி அழுகிறேன்னு கேட்குறாங்க. எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னே தெரியல, ஏன் தான் எங்கள் குடும்பத்துக்கு இவ்வளோ சோதனை வருதுன்னு தெரியலங்கிறாங்க. ஏண்டி என்னடி நடந்தது சொல்லு, அத்தைக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாங்க ரம்யா. ஆமாம், அவங்களுக்கு ஹார்ட்டில் யுமோக்கறி வச்சிருக்காங்களா, அது மூலமாக தான் அத்தை உயிரோடு இருக்காங்களா அழுகிறாங்க தீபா. அத்தை உயிரோடு திரும்பி வரணும், வந்ததுக்கு அப்புறமா அந்த தாலி எடுத்து கார்த்தி கையில் கொடுத்து கார்த்தி என் கழுத்தில் கட்டணும்னு தீபா சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்கணும்னா அந்த சாமியார் சொன்ன பரிகாரத்தை நான் செய்யணும், எப்படியாவது அந்த சாமியார்கிட்ட என்னை கூட்டிட்டு போ அம்மான்னு கெஞ்சுறாங்க. உனக்கு என்ன பைத்தியமா, அந்த பரிகாரத்தை செஞ்சா நீ உயிரோடவே இருக்க மாட்டேன்னு அந்த சாமியாரே சொல்றாரு, அப்படி இருந்தும் அந்த பரிகாரத்தை செய்யணும்னு சொல்றீங்கிறாங்க ரம்யா. அந்த பரிகாரத்தை செஞ்சு நீ இல்லாம போயிட்டீன்னா அதுக்கப்புறம் நான் எப்படி இருக்க முடியும், உன் குடும்பத்துல என்னை பத்தி என்ன சொல்லுவாங்க, நான் உன்னை உயிரோட கூட்டிட்டு போய் கொண்டுட்டு தாவல்ல என்னை பத்தி சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க ரம்யா. அந்த பரிகாரத்தினால உனக்கு ஏதாவது ஆயிட்டா இந்த பரிகாரத்தை பத்தி நீ ஏன் எங்ககிட்ட முன்னாலேயே சொல்லல அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்லட்டுங்கிறாங்க ரம்யா. அந்த சாமியார் வேற இந்த பரிகாரத்தை பத்தி வெளியில யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, அப்படி சொன்னா அந்த பரிகாரம் பலிக்காதுன்னு வேற சொல்றாரு, நான் என்னதான் பண்ணிட்டு சொல்லுங்க, பண்ற பரிகாரத்துக்கு நான் இதுக்கெல்லாம் சம்மதிக்கவே மாட்டேங்கிறாங்க ரம்யா. நீ அப்படியெல்லாம் யோசிக்காத, கண்ணுக்கு முன்னாடி ஒரு பரிகாரம் இருக்கு, அந்த பரிகாரத்தை செஞ்சா அத்தை தப்பிச்சுக்குவாங்க பிழைச்சுக்குவாங்கன்னா நம்ம ஏன் அந்த பரிகாரத்தை செய்யக்கூடாதுன்னு கேட்குறாங்க. பின்னாடி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா ஐயோ அந்த பரிகாரத்தை செஞ்சிருந்தா நிச்சயமா அத்தையை காப்பாத்திருக்கலாமா, அவங்க தப்பிச்சிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி நம்மளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும்ல, அந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சிடலாம், இப்பவே செஞ்சிடலாங்கிறாங்க தீபா. நீ என்ன சொன்னாலும் சரி நான் அந்த சாமியார்கிட்ட உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்றாங்க ரம்யா. அம்மா நான் சொல்றதை கொஞ்சம் கேளம்மா அப்படிங்கிறாங்க. இல்ல நீ என்ன சொன்னாலும் சரி நான் கூட்டி போக மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க ரம்யா. கோவப்படுற மாதிரி பேசிட்டு போறாங்க. கோயில உட்காந்துக்கிட்டு ரம்யா சொன்னதை எல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சு உண்மையிலுமே உன்னோட உயிர் போயிட்டா நான் என்ன செய்வேங்கிறாங்க. ஏதோ ஒரு சாமியார் பேச்சை கேட்டுக்கிட்டு ஆபத்தான பரிகாரத்தை செய்யறேன்னு சொல்றீங்க, குடும்பத்துல என்னை பத்தி தப்பா பேச மாட்டாங்களா, அந்த பழிபாவத்துக்கு நான் ஆளாகணுமான்னு கேக்குறாங்க ரம்யா. தீபா எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு வீடியோ கால் பேசி அவங்களே பதிவு பண்றாங்க. நம்ம குடும்பத்துல எல்லாத்துக்கும் வணக்கம், நான் அத்தைக்காக ஒரு பரிகாரம் பண்ண போறேன், அந்த பரிகாரம் பண்ணனா நிச்சயமா என்னோட உயிர் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, சூரிய உதயமாகி அஸ்தம் ஆகுற வரைக்கும் அந்த பரிகாரத்தை நான் செஞ்சேன், அந்த பரிகாரத்தை செஞ்சதுக்கு அப்புறமா அத்தை பொழைச்சிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் சந்தோஷம், அந்த பரிகாரத்தை செய்ய போறேன், அதுக்கு யாரும் பொறுப்பு இல்லை, நானே தான் பொறுப்பு, என்னை யாரும் தேட வேண்டாங்கன்னு பதிவு பண்றாங்க. முதல்ல நம்ம பேசின வீடியோவை அம்மாவுக்கு அனுப்பி வைக்கலான்னு நினைச்சுக்கிட்டு தீபா இப்போ ரம்யாவுக்கு அந்த வீடியோவை அனுப்புறாங்க.
ரம்யா அந்த வீடியோவை பார்த்துட்டு தீபாவை திட்டுறாங்க. ஏய் பைத்தியக்காரி, என்ன வீடியோ அனுப்பிச்சிருக்க? நீ இப்படி ஒரு வீடியோ அனுப்பிச்சிட்டா மட்டும் உன் குடும்பத்தில் யாரும் உன்னை தேட மாட்டாங்களா, உன்னை சந்தேகப்பட மாட்டாங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம், இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால உனக்கு எந்த ஒரு பாவ பலியும் வராதில்ல. நம்ம போய் அந்த சாமியாரை பார்த்து இந்த பரிகாரத்தை பண்ணிடலாமோ, உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிறாங்க தீபா. தீபா, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிற. அந்த சாமியார் சொன்ன பரிகாரத்தை நீ செய்ய வேண்டாம்னு நான் சொல்கிறேங்கிறாங்க. நீ என்னடானா என்னோட உயிருக்கு யாரும் காரணம் இல்லைன்னு வேற வீடியோ அனுப்பி வைக்கிற. ஒரு உயிர் காப்பாத்துறதுக்காக இன்னொரு உயிர் போகிறத யார் தான் எப்படி சம்மதிப்பாங்கன்னு கேட்குறாங்க ரம்யா. நீ என்ன சொன்னாலும் சரி, அந்த பரிகாரத்துக்கு நான் சம்மதிக்கவும் மாட்டேன், சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போகவும் மாட்டேங்கிறாங்க ரம்யா. சரி போடி, நீ வரமாட்டியல்ல, அந்த சாமியாரை நானே போய் பார்த்து அந்த பூஜைக்கான ஏற்பாட்டை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண போகிறாங்க. தீபா ஃபோனை கட் பண்ணிடாதீங்கிறாங்க. தீபா, நீ ஃபோனை வச்சிடாத. கஷ்டமோ நஷ்டமோ நீ சொன்னீங்கிறக்காக தான் நான் அந்த சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். இப்போ பரிகாரங்கிற பேரில் நீ பரிகாரம் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறேன். சரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிறாங்க ரம்யா. அம்மு, தப்பாக நினச்சிக்காத. நான் உன்னைய கடுமையாக பேசிட்டேன். அத்தை மேல இருக்கிற அக்கறையில் தான் நான் அப்படி பேசிட்டேன். என்னை மன்னிச்சிட்டுன்னு கேட்டுக்கிறாங்க தீபா. நீ செய்கிற ஹெல்ப்பை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேங்கிறாங்க தீபா. சரி, நான் அந்த சாமியார்கிட்ட பேசிட்டு பரிகாரத்துக்கான ஏற்பாடு நான் பண்ணுறேங்கிறாங்க. நீ கோளாராக கூட்டிகிட்டு போய் பரிகாரமே இல்லாத பரிகாரத்தை ஒன்று செய்ய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த பரிகாரத்தை நீயா செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற. அந்த பரிகாரத்தை செஞ்சால் கண்டிப்பாக உன்னை ஆற்றுல தான் அடிச்சுக்கிட்டு போகுது. ஆற்றுல அடிச்சுக்கிட்டு போய் உன்னோட உயிர் பெரியருக்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்னு நினைக்கிறாங்க ரம்யா. ஐஸ்வர்யா போத்திக்கிட்டு நடுங்கிக்கிட்டு படுத்திருக்காங்க. ஐயோ, இவன் நம்ப வச்சு நம்மளை கழுத்தெடுத்துட்டாலே, விளங்காதவன் நம்மளை இப்படி அடி வாங்க வச்சுட்டாலேன்னு முனவிக்கிட்டே படுத்திருக்காங்க ஐஸ்வர்யா. எவங்கிட்டயோ நம்மளை தருமடி வாங்க வச்சுட்டாலே அப்படின்னு திட்டிக்கிட்டே படுத்திருக்காங்க. அந்த இடத்துக்கு அருண் வராங்க. இவளுக்கு எப்போ பார்த்தாலும் தூங்குறதே வேலையா போச்சு அப்படின்னு தலைவணி எடுத்து தொப்புன்னு அடிக்கிறாங்க. ஐயோ, என்னை விட்டுருன்னு சுரேஷ் தான் அடிக்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டு ஐஸ்வர்யா பதறிக்கிட்டு என்னை விட்டுரு ஒன்றும் பண்ணிடாதேன்னு எழுந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. திரும்பி பார்க்குறாங்க, அருண் நிற்கிறாரு. ஆமாம், நீ இப்போ கத்தும்போது ரியா என்னை விட்டுருன்னு கத்துனியே, அப்போ நீங்கள் ரியாவை பார்த்தியேன்னு கேட்குறாங்க அருண். இப்போ சொல்ல போறியா இல்லையா ஐசு, சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. நானே ஜுரத்தில் படுத்திருக்கேன், நான் போய் எங்கள் ரியாவை பார்க்க போகிறேன். இப்போ பேர் சொல்லி கத்துனியேங்கிறாங்க. இல்லைங்க, அடிக்கடி என் கனவுல வந்து பயமுறுத்துறா, துப்பாக்கி எடுத்து விட்டுருவேன்னு மிரட்டுறாளுங்கிறாங்க. அம்மாவை தான் அவள் துப்பாக்கி எடுத்து சுட்டான்னா உன்னையுமா சுட்டுருவா? அந்த ரியாவுக்கு யாரோ சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் நாங்கள் நடந்த விஷயங்கள் அத்தனையும் சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா திருட்டு முழிக்கிறாங்க. ஐயோ, சப்போர்ட்டாக இருந்தது நான் தானே, நான் மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான், இந்த அருண் நம்மளை வச்சே கொளுத்திடுவான். ஐயோ, அது மட்டும் நான் தானே தெரிஞ்சது அவ்வளவுதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. ரியாவுக்கு சப்போர்ட்டாக யாரோ இருக்காங்க, அவங்க யாருன்னு தெரிஞ்சதுன்னா எல்லா விவரமும் தெரிஞ்சிடும், கைப்பிடியே பிடிச்சிடலான்னு சொல்கிறாங்க அருண். ஆமாம், நீ நல்லா தானே இருந்த, அதுக்குள்ளே ஜுரமா அப்படின்னு தொட்டு பார்க்குறாங்க. சரி பாத்ரூம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நம்ம போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாங்கிறாங்க. ஐஸ்வர்யாவும் சரின்ட்டு பாத்ரூம் போகிறாங்க. ஐஸ்வர்யா பாத்ரூம் போன நேரம் பார்த்து இப்போ பெட்ஷீட்டெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அருண். தலகாணியை தூக்கி அப்படி வைக்கும்போது தலகாணிக்கு அடியில் சோப்பு இருக்குது. அதை பார்த்ததும் அருணுக்கு சந்தேகம் வருது. இப்போ எதுக்கு தலகாணிக்கு அடியில் சோப்பு வச்சிருக்கா, அந்த சோப்பை எதுக்காக தலகாணிக்கு அடியில் வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு அருண் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.